கர்ணன் மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவராகும். அவர் தனது தியாகம், வீரம், நாணயம் மற்றும் வாழ்க்கையின் பரிதாபகரமான திருப்பங்களுக்காக இந்திய இதிகாச வரலாற்றில் ஒரு நிலையான இடம் பெற்றுள்ளார். இதோ அவரது வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய அம்சங்கள். கர்ணனின் பிறப்பு. கர்ணன் குந்தியின் முதல் மகனாக பிறந்தார். குந்தி அவரது இளவயதில் துர்வாச முனிவரின் ஆசீர்வாதமாக ஒரு மந்திரத்தை பெற்றார். அந்த மந்திரத்தின் மூலம் எந்த ஒரு தெய்வத்தையும் அழைத்து குழந்தையை பெறலாம். குந்தி சூரியனை அழைத்து மந்திரத்தை பரிசோதித்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக கர்ப்பம் அடைந்தார். இதனால் திருமணத்திற்கு முந்தைய அவரது கௌரவத்தை காப்பாற்ற குழந்தையை கர்ணனை ஒரு கூடை ஒன்றில் வைத்து கங்கை ஆற்றில் அனுப்பி வைத்தார். கர்ணனை அங்கே அடைவதற்குள் அங்க ராஜ்யத்தின் சுற்றுப்பகுதியில் நதியில் மீனவராக இருக்கும் அடிரதன், சாரதியர் மற்றும் அவரது மனைவி ராதை குழந்தையை கண்டனர். கர்ணனை அவர்கள் தத்தெடுத்து வளர்த்தனர். வளர்ச்சி மற்றும் கல்வி. கர்ணன் ஒரு சாரதியின் மகனாக வளர்ந்ததால் க்ஷத்ரிய குடும்பத்தில் பிறந்தாலும் சமூக ரீதியாக கீழ்மட்ட வகுப்பாக கருதப்பட்டது. படைப்பாட்டிற்காக துரோணர் மற்றும் குரு பரசுராமரிடம் சென்றார். பரசுராமர் கர்ணன் பூரண தகுதியுள்ள பிராமணர் என்று நம்பி அவனை தனது சீடராக ஏற்றார். பரசுராமரிடம் தேர்ச்சி பெற்ற கர்ணன் வில்வித்தியை மற்றும் யுத்த கலைகளில் பிரம்மாண்டமான திறமைகளை வளர்த்தார். ஆனால் கர்ணனின் உண்மையான பிறப்புத் தகவல் தெரிய வந்தபோது பரசுராமர் அவனுக்கு சாபம் கொடுத்தார். அவன் யுத்தத்தின் முக்கிய தருணத்தில் தனது நுண்ணறிவை இழந்து விடுவான். கௌரவர்களுடன் உறவு. கர்ணன் துரியோதனனின் தோழனாக உயர்ந்தார். துரியோதனன் கர்ணனை தனது நெருங்கிய தோழனாகவும் ஆதரவாளராகவும் பார்க்கத் தொடங்கினார். மேலும் கர்ணனை அங்க தேசத்தின் அரசராக அறிவித்தார். துரியோதனனின் ஆதரவால் கர்ணன் அர்ஜுனனின் முக்கிய எதிரியாகவும் கௌரவர்களின் முக்கிய வீரராகவும் மாறினார். பிரபலம் மற்றும் தியாகம். கர்ணன் தனது தனித்துவமான வில் கலைத்திறனால் புகழ் பெற்றார். அவனுடைய கவசம் மற்றும் குண்டலம் அழிக்க முடியாத உடல் பாதுகாப்பு அவனுக்கு சூரியனிடமிருந்து கிடைத்தது. யுத்தத்தின் போது இந்த கவசத்தால் பலர் கர்ணனை அடிக்க முடியாமல் தடுக்கப்பட்டது. ஆனால் கிருஷ்ணர் உதவியுடன் இந்திரன் கர்ணனிடமிருந்து அவன் கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்டு எடுத்தார். கர்ணன் தன் தன்னலமற்ற தன்மையின் காரணமாக அதை தானமாக அளித்தார். குருச்சேத்திர போரின் முக்கிய வீரராக கர்ணன் பாண்டவர்கள் மீது பல தடவைகள் போரிட்டார். அர்ஜுனனுடன் அவரது யுத்தம் முக்கியமானது. காரணம் அவர் அர்ஜுனனின் சகோதரர் என்பதை அறிந்திருந்தாலும் அது அவருக்கு தெரியவில்லை. யுத்தத்தின் போது கர்ணன் தனது சாபத்தின் காரணமாக தன்னுடைய வில்வித்தையை மறந்துவிட்டார். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உதவி செய்ததால் அர்ஜுனன் கர்ணனை கொன்று வெற்றியை அடைந்தார். கர்ணனின் பெருமை மற்றும் மரணம். கர்ணனின் தியாகம், நேர்மை, வீரம் மற்றும் தன்னலமற்ற தன்மை அவரை மகாபாரதத்தின் தலை சிறந்த கதாபாத்திரமாக்கியது. யுத்தத்தின் பிறகு கர்ணன் குந்தியின் மகனாக இருந்ததை பாண்டவர்கள் அறிந்தனர். கர்ணனின் வாழ்க்கை பகவத்கீதையின் பல தத்துவங்களை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையின் அநீதிகளை எதிர்கொள்ளும் திறன், தியாகம் மற்றும் ஒழுக்க நெறி ஆகியவை முக்கியமானவை. மகாபாரதத்தில் கர்ணனின் இடம். கர்ணன் ஒரு சோக கதாநாயகனாக விளங்குகிறார். அவரது வீரத்திற்கும் குணநலத்திற்கும் சமூக தகுதிகளின் அடிப்படையில் அவமதிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே நேரத்தில் கருணையும் மரியாதையையும் உண்டு செய்கிறது. அவர் மனிதனின் குறைகளையும் அதன் மத்தியில் வரும் மகத்துவத்தையும் பிரதிபலிக்கிறார்.